அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே உருவாக்கி பூமியின் மண்ணினாலே தன் கை கொண்டு மனிதனை உருவாக்கி அவனை ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதி உம்மை தொழுது கொள்ளும்படியாய் அவனை இந்த உலகத்திலே நடமாட விட்டிருக்கிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன உம்முடைய திவ்ய வாக்கின் பிரகாரம் அதிகாலை நேரத்திலே உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதை நாங்கள் அதிகாலையில் ருசிக்கும்படியாய், நாங்கள் அதை அபியாசிக்கும்படியாய் எங்கள் வாழ்நாளிலே இந்த நாளையும் நீர் எங்களுக்கு கூட்டி தந்த மகா பெரிய கிருபைக்காக, அன்புக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீர். நீதிமான்கள் தங்கள் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் படுக்கைகளிலே கம்பீரிக்கும்படியாய் நீர் தந்த சாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய கூடாரமாகிய ஆலய பிரகாரத்திலே உம்முடைய கம்பீர சத்தங்கள் துணித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் அதிகாலை நேரத்திலே தங்கள் சரீரத்திலே நோய்களோடு பலவீனங்களோடு தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய அதிசயமான வல்லமையுள்ள கரம் இந்த நேரம் வீடுகளுக்குள்ளே புறப்பட்டு போவதாக. என் சரீரத்தில் இரவு முழுவதும் பட்ட வேதனைகள் என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் உம்முடைய அதிசயமான கரம் அவர் மேல் அமரும்படியாய் அடியேன் கெஞ்சி நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாவிட்டால் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த ஜனங்களுக்காக அதிகாலையிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். வாழ்விலே நம்பிக்கையோடு வாழும்படியாய் எல்லா நன்மைகளையும் நீர் செய்து கொடுத்திருக்கிறீர். அவைகளை நிறைவாய் பெற்று அனுபவிக்க முடியாதபடி எங்களிலே காணப்படுகிற பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்களை நீர் மன்னிக்கும்படியாய் இந்த காலை நேரத்திலே என் அண்டை வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன மகா பெரிய ஜீவனுள்ள ஆண்டவர் நீர் அல்லவா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறவனாலே ஜீவன் உள்ள உம்மை நாங்கள் தொழுது உம்மிடத்திலே எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கும்படியாய் கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகள் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே, போதை வஸ்துகளுக்குள்ளே, சாராயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறவர்களை நீர் உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னீர் அல்லவா. இந்த நாளிலும் உம்முடைய வல்லமையின் பிரவாகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று சொன்னவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை நேரத்திலே யார் யாரெல்லாம் தங்கள் பணிகளுக்காக புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய அதிசயமான வல்லமை எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமானவர் அல்லவா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீர். கர்த்தர் சரியாக நடத்தும்படியாக வைக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரங்களிலே கல்வி சாலைகளில் படிக்கிற பிள்ளைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் என்ற கல்வியிலே தருகிறோம். அற்புதமான கர்மங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் பெற்றான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம்
எங்கள் பிள்ளைகள் விதைக்கிற விதைகளிலே 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபை தருவீராக. நீ மகத்துவம் உள்ள ராஜன் அல்லவா, ஆண்ட சராசரங்களை படைத்தவர் அல்லவா, மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் தேவன் அல்லவா. கர்த்தர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் உம்முடைய திருப்பாதம் கெஞ்சி நிற்கிறோம். கடன் தொல்லையிலே மாட்டிக்கொண்டு வாழ்விலே வாழ தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகள் செழிப்பாய் வாழும்படியாய், கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாகும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற விதைகளிலே 100 மடங்கான பலனை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு வியாபாரங்களை செய்கிறார்கள், நம்பிக்கையோடு தொழில்களை செய்கிறார்கள், நம்பிக்கையோடு தங்கள் பணிகளுக்கு சென்று தங்கள் வாழ்வு செழிப்பாகும், தங்கள் குடும்பங்கள் ஆரோக்கியமாய் வாழும் என்று சொல்லித்தான் எங்கள் பிள்ளைகள் முயற்சி எடுக்கிறதை நீர் காண்கிறீர். ஆண்டவரே, வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தர் வாய்க்க பண்ணாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது நாங்கள் பார்க்கிறோமே. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன் என்று சொன்னீர். கட்டளையிட்டு தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். காலை நேரத்தில் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற எங்கள் ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரன், உம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வெளியிடங்களிலே வேலை செய்கிறவர்கள், வெளிநாடுகளிலே வேலை செய்கிறவர்கள், வெளி மாவட்டங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவள் கையிடுகிற பிரயாசங்களை அவள் குடும்பங்கள் நிறைவாய் பெற்று வாழ்வில் செழிக்கும்படியாய் இரக்கம் பாராட்டுவீராக. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் அல்லவா. வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்தின் நன்மைகளுக்காக வருடக்கணக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 2024ஆம் வருடம் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற வருடமாய் மாற்றி தருவீராக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறதல்லவா. அந்த நன்மையும் கிருபையும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே செழிப்பாய் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபை தாரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகளை மேய்ப்பராய் நேர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலே யார் யாரெல்லாம் சரீர பலவீனங்களோடு நோய்களோடு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலை நேரத்திலே உம்முடைய அற்புதமான வல்லமை அடியன் வார்த்தையின் மூலமாய் இப்பொழுது புறப்பட்டு போவதாக. நீர் உடைய வார்த்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கினீர் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே வல்லமை உள்ள வார்த்தை பொன் என்னிடத்தில் இல்லை, வெள்ளி என்னிடத்தில் இல்லை, நாசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை வீடுகளுக்குள்ளே ஆளுகை செய்வதாக. சமாதானத்தை இழந்து கிடக்கிற குடும்பங்கள், கண்ணீருக்குள்ளே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் தொட்டால் சுகம் உண்டு, நீர் தொட்டால் விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் சர்வ வல்லவரான இயேசு கிறிஸ்து குடும்பங்களிலே ஆளுகை செய்வீராக. எல்லா நன்மைகளையும் பெற்றும் தங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரை மைமைப்படுத்தாதபடி இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்திலே கூட்டி சேர்ப்பீராக. இன்று சாயங்காலம் நடைபெறுகிற வேத பாடத்தை உடைய கரத்திலே தருகிறோம். அநேக ஜனங்கள் உண்டையா உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய பாதத்திலே வந்து உம்மை ஆராதித்து நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தாங்களும் தங்கள் பிள்ளைகளும் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபை தருவீராக. ஆலயத்துக்குள்ளே வந்து உம்மை ஆராதிக்க முடியாதபடி, உம்மை சேவிக்க முடியாதபடி, உம்முடைய வார்த்தையின் வல்லமை அனுபவிக்க முடியாதபடி வீடுகளுக்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களை இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆலயத்திலே வந்து
உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நிரம்பும்படியாய் கிருபை தருவீராக. நீர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபி, சர்வஞானி. நீரே அதிசயங்களை காண பண்ணும். எங்கள் பிள்ளைகள் உலகத்திலே வாழுகிற நாட்களே செவ்வையாய் வாழும்படியாய் உம்முடைய செல்லக்குமாரனை எங்களுக்கு தந்தீர். நாங்கள் பாவம் இல்லாதவர்களாய் வாழும்படியாய் உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். உலகத்திலே வாழ தெரியாதபடி தத்தளிக்கிற போது உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தீர். சரியாய் வாழ்வு வாழும்படியாய் உம்முடைய அற்புதமான ஜீவ வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஜீவ வார்த்தையை பற்றி கொண்டு சுடர்களைப் போல அந்த பூமியிலே பிரகாசிக்கும்படியாய் எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்களால் அபிஷேகிப்பீராக. எங்களுக்கு வல்லமை தருவீராக. உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற எங்களுடைய ஆண்டவருடைய வல்லமை இன்று அதிகாலை நேரத்தில் ஒவ்வொருடைய சரீரங்களுக்குள்ளும் கிரியை செய்வதாக. வயது முதிர்ச்சியினாலே பலவீனத்தோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு அவருடைய சரீரங்களுக்குள்ள அற்புதமான வல்லமை இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அண்ட சராசரங்களை படைத்தவர் நீர், அகிலத்தையும் ஆளுகை செய்கிற ஜீவனுள்ள கர்த்தர் நீர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நீரே உலகத்துக்கு சாட்சியாய், நீரே உலகத்துக்கு முன்மாதிரியாய் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்வதற்கு அத்தாட்சியாக உம்முடைய செல்லக்குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பினீர். அவரை பற்றி கொண்டு உலகத்திலே நாங்கள் ஜெயமெடுக்கும்படியாய் கிருபை தாரும். உலகம், மாமிசம், பிசாசு எங்கள் மேல் ஆளுகை செய்யாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வாராக. எங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிற எங்கள் ஆண்டவர் எங்கள் மூலமாய் தேசம் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாய், பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிற கட்டப்பட்டவர்கள் விடுதலையாகும்படியாய், வாழ்விலே நன்மைகளை பெற்று ஆண்டவரை சேவிக்காதபடி உமக்கு பின்பாய் உம்மை விட்டு பின்வாங்கி போனவர்களை கர்த்தர் திரும்ப உம்முடைய ஆலயத்திலே கூட்டி மகிழ பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒரு மனிதனை, பாவிகளை தேடி நீர் போனீர், பின்மாற்றக்காரர்களை தேடி நீர் போகவில்லை. ஆண்டவரே, தேடி வரும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். கர்த்தருடைய கரம் வெகுவாய் இந்த இடத்திலே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாகனங்களிலே போகிறவர்கள் வருகிறவர்கள், தங்கள் பணி நிமித்தமாக வாகனங்களை ஓட்டி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காலை நேரம் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறதே, நிறைவாய் பெற்று வாழ்வில் செழிக்கட்டும். நிறைவாய் பெற்று ஆலயத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உம்முடைய ராஜ்யத்தை பரப்புகிறதிலே, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் பங்கு காணப்படட்டும். அவருடைய குடும்பங்கள் செழிப்பாய் வாழும்படியாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேலியடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யோபை சுற்றிலும் வேலியடைத்த ஆண்டவர் அவருடைய நிலபலன்கள், காணியாட்சிகள், வேலைகளிலே வருகிற ஆசீர்வாதங்களை இவர் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்நில உலகிலே பெற்றும் பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறும்படியாய் இரக்கம் பாராட்டுவீராக. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி போன எங்கள் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். அதை நினைத்து நிலையில்லாத உலகத்திலே, அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு எங்கள் பிள்ளைகள் பிறருக்கு நன்மை செய்வதும் தங்கள் மூலமாய் பிறருக்கு இடைஞ்சல்லாமல் வாழும்படியாய் கிருபை தாரும். சமாதானத்தை இழந்து கிடக்கிற குடும்பங்களிலே காணப்படுகிற வழக்குகள், வியாதிகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்தோடு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இள வயதிலே எங்கள் பிள்ளைகளை அழித்து போட நினைக்கிற எல்லா விதமான அக்கிரமத்தின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஒப்பற்ற கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.